ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது வந்துட்டு ஒரு ரோஸ் கார்லண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன் நான் க்ரீன் கலர், இந்த நீட்டிப் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஜிப்சி ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு கலரில் ரோஸ் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ரோஸ் கார்லண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்சி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா பண்டில்ஸாக மாற்றி நம்ம வந்துட்டு மாலைக்கு கோர்க்கிறதுக்கு தக்கன நம்ம வந்துட்டு இதே மாதிரி கட்டி வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு சின்ன த்ரெட்டு, அந்த த்ரெட் வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த த்ரெட் எடுத்துக்கிறேன், இந்த க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு கொஞ்சம் இந்த சைட் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிறோம். ரொட்டேஷன் பண்ணிவிட்டு பூ கட்டுறதுக்கு எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி 2 நாட் போட்டுக்கோங்க. தேவையில்லாததை எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, கட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த த்ரெட்டையும் சின்னதாக இருக்கிறதையும் கட் பண்ணி விட்றணும். நம்மளுக்கு வந்து இந்த காம்பு ஃபுல்லாகவே உள்ளே அடங்கிட போகுது, அதனால் நம்ம வந்து தேவையில்லாத எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஆக்கிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிப்சி ஃப்ளவர்ஸை வந்துட்டு பண்டில் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பண்டில் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸு, இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இந்த மாதிரி நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா பண்டில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இது கொஞ்சம் பெருசு, இது வந்து கொஞ்சம் சின்னது. எதுக்கு இந்த பெருசு இந்த சின்னது போடுறோம் அப்படின்னா, இந்த பெருசை வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங் ஆஃப் த கார்லண்ட்லேயும் போட போகிறோம். இதை வந்துட்டு நடுவில் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு ரோஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி உள்ளதை நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவும் இது வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஏற்கனவே பண்ணி வச்சிட்டோம். அதை விட கொஞ்சம் சின்னதாக இந்த இது பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டும். இது எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டில் அந்த மாலையில் குஞ்சத்தை போடுறதுக்காக நம்ம வந்துட்டு இந்த 2 இதையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 எதுக்கு அப்படின்னா, இந்த ஃப்ளவர் வந்துட்டு குட்டியாக நான் எடுத்திருக்கேன் குஞ்சம் போடுறதுக்கு, கார்லண்டோட குஞ்சம் போடுறதுக்காக. இப்போ அதே மாதிரி ரோஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காம்பு இங்கேருந்து இருக்கும், அந்த காம்போட அந்த இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எந்தெந்த இதழ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரையாக இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் மாதிரி இதாக வாடின மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான இதை வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு நம்ம கோர்த்துக்க போகிறோம். நான் வந்துட்டு 2ஆக போட போகிறேன் இந்த த்ரெட்டை. ஸோ இந்த ஊசியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ கோர்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவ்வளோ தூரம் எடுத்திருக்கேன், நான் இவ்வளோ லென்த்துக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் 2ஐயும் சேர்த்து நம்ம வந்துட்டு நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ கோர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜிப்சி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ரோஸோட காம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். என்ன பண்ணுறோன்னா இவ்வளோண்டு ஒரு காம்பு எடுத்து இதை வச்சு ஒரு முடி போட்டுக்கிறோம். ஓகே, முடி போட்டதுக்கப்புறம் இப்போது இந்த சைடில் நம்ம கோர்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் பெருசாக நம்ம வந்துட்டு நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா கோர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை நான் கோர்த்துக்கிறேன். 4 சைடு கோர்க்கணும். ஸோ இந்த மாதிரி 4 சைடு கோர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு கீழே இறக்கி விடுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரோஸை வந்துட்டு நம்ம கோர்க்க போகிறோம். ரோஸ் கோர்க்கும் போது என்ன பண்ணணும்னா இப்படி உள்ள கூடி வந்துட்டு கோர்க்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த இது உள்ளே வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா குத்தி வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா எடுக்கணும்.
அது வந்து இந்த ஜிப்சி ஃப்ளேரில் இப்படி உட்கார்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் மீடியம் சைஸில் கோத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கோர்க்க போகிறோம். அதே மாதிரி ரவுண்டாக ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு கோர்த்து முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு இதை வெட்டிக்கிறோம் நம்ம. ஸோ இது ஒன்று பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொரு இது பண்ணியிருக்கோம். ஸோ 2 இது நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 2ஐயும் தான் வந்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குஞ்சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே. குஞ்சத்துக்கு இப்போ அதே நூல் எடுத்துக்கிறேன். அது லாஸ்ட்டில் முடி போட்டாச்சு. முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த குட்டியாக நம்ம பண்ணியிருக்கிறத கோர்க்க போகிறோம். இப்போது இங்கே வந்துட்டு உள்ள கூடி சென்டர் வழியாக விட்டு பார்த்து கரெக்டாக எடுக்கணும். எடுத்து உள்ளே போகிற மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதில் பீட்ஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த பீட்ஸு. ஸோ இந்த பீட்ஸை வந்துட்டு நம்ம வந்து கோர்க்க போகிறோம். நான் வெறும் 3 பீட் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா மாலை சின்னதுன்றதுனால. இதில் கொஞ்சம் குட்டியாக இதை வந்து வெட்டிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் கொஞ்சம். இப்போது இதில் லாஸ்ட்டில் ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த பீட் வந்து வெளில வராமல் இருக்கிறதுக்கு இப்போது கொஞ்சம் கேப் விட்டு வெட்டிக்கலாம். இப்போது இதே மாதிரி நான் வந்துட்டு 3 இது செஞ்சுருக்கேன். ஸோ இந்த 3 தான். இப்போ இந்த 3ஐயும் வந்துட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, 3ஐயும் ஈக்குவலாக வச்சுக்கிறோம். இப்படி தான் 3ஐயும் இப்படி வச்சுட்டு 3ஐயும் சேர்த்து நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போது கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நிறைய இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 2 இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணிட போகிறோம். ஸோ தட் அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இப்போது இந்த 2 மாலையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணிடலாம்.
டைட்டாக முடிச்சு போட்டாச்சு. இப்போது மீதி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போது ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த குஞ்சத்தை இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சைடோட மாலையோட அந்த எண்டில் இருந்தும் இன்னொரு சைடில் இருந்தும் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைட்டாக நாட் போட்டுருங்க. போட்டுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கார்லண்ட் கிடச்சிடும். இப்போது நம்ம மேலே இந்த ரெண்டையும் நம்ம சேர்க்கணும். அதுக்கு இப்போ என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த குச்சி ஆல்ரெடி இருக்குது, இதை எடுத்துடலாம். எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பீட் வச்சு கோர்க்கணும்னா கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டையும் கூட முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சோண்டு பீட்ஸ் கோர்த்து இதோடையும் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்துட்டு இந்த கழுத்து பகுதிக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீட்ஸ் கோர்க்க போகிறோம். அதுக்கு திரும்பியும் த்ரெட் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோர்க்க போகிறோம். மொத்தம் நான் 10 பீட் எடுத்திருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் லாங்காக இருக்குன்றதுக்காக. ரொம்ப உள்ளே தள்ளிட வேணாம், ஏன்னா வந்துட்டு இது ஹோல் பெருசாக இருக்கும். ஸோ இந்த சைடு வழியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் இது வரைக்கும் மட்டும் விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி கோர்த்தாச்சு. இந்த சைடும் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும், அந்த சைடும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைடு வந்துட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மாலை போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.